இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை தாவீதினுடைய வாழ்விலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அவன் வயதான அந்த நாட்களிலே அவன் செய்கிற காரியத்தை குறித்து 2ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்லுவதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்த இரத்தத்தை சிந்தினாய் என்றார். அப்படி சொல்லிவிட்டு அவர் சாலமோனை அழைத்து, சாலமோனை தேவன் இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய வேலைக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை அவன் தெரிந்து கொண்டு அதை 9ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறான். என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார் என்று சொல்லி அங்கே தன்னுடைய மகனுக்கு வயோதிப நாட்களிலே அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். கடைசியாக 19ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, தாவீது அங்கே ஒரு வரைபடத்தை கொடுக்கிறார். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றான். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் மரிக்கும் தருவாயிலே தன்னுடைய தகப்பன்மார் எவ்வளவு சொத்துக்களை வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு செல்வங்களை வைத்திருக்கிறார்கள், எவைகளை நமக்கு விட்டு செல்லுகிறார்கள், எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, இப்படி என்று சொல்லியெல்லாம் கணக்கு போட்டு வாழ்கிற ஒரு பொருளாதார உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு தாவீதின் வாழ்வை பார்க்கும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையை நாம் அவனுடைய ஆதி நாட்கள், அவனுடைய வாலிப நாட்கள், அவனுடைய ராஜாவாக இருந்த நாட்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அநேக சங்கீதங்களை எழுதியிருந்த அந்த தாவீதின் இயக்கங்களை நாம் பார்க்கிறோம். ராஜாமங்களில் உம்மை நான் தியானிக்கிறேன், படுக்கையில் நான் உம்மை நினைக்கிறேன், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்றெல்லாம், என் கர்த்தரை எனக்கு முன்பாக நான் நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில்லை என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் மேல் அத்தனை வாஞ்சையாய், விருப்பமாய், தாகமாய், ஏக்கமாய் இருந்த அந்த மனிதன் கடைசி நாட்களில் எழுந்து நிற்கக்கூட பலனில்லாத அந்த நேரத்தில் எழுந்து காலூன்றி நின்று என்று இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். எழுந்து காலூன்றி நின்று தன்னுடைய மகனை பார்த்து சொல்லுகிறான், நான் தேவனை தனிப்பட்ட முறையில் நான் எந்த அளவுக்கு அறிய வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் அறிந்திருக்கிறேன். அதே போல் நான் சொல்லுகிறதினால் அல்ல, நீ அந்த தேவனை உன்னுடைய வாழ்வில் நீ தனிப்பட்ட முறையில் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவது, அவனை முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோடு தேடத்தக்கதாக உன்னுடைய உத்தம இருதயத்தோடு கூட நீ தேட வேண்டும். நான் சொல்லுகிறதினால் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூர்ந்து, முழு மனதோடும் அன்பு கூர்ந்து என்கிற வசனத்துக்கு ஒத்த காரியத்தை இங்கே தாவீது தன்னுடைய கடைசி நாட்களிலே மகனுக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தேவனை அறிகிற விதமாய் அறிந்து, இந்த விதத்திலே அவரை தேடுகிற விதமாய் நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றென்றைக்கும் உன்னை விட்டு கைவிடுவார் என்று சொல்லி அவருக்கு அந்த காரியங்களை அவர் சொல்லி கொடுத்து, தேவனால் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வரைபடத்தை பார்க்கிறோம். வரைபடத்தை
என் தேவனுடைய கரத்தினால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டும்படியான ஒரு வரைபடத்தை தேவனோடு நெருங்கி அவர் வாழ்ந்தபடியினாலே மோசேக்கு அடுத்தபடியாக மோசே எப்படி ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வரைபடத்தை மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்வாயாக என்று அங்கே தேவன் சொன்னது போல இங்கே கர்த்தருடைய கரத்தினால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வரைபடம், ஒரு டிராயிங் எடுத்து, பத்திரங்களை அல்ல, சொத்துக்களை அல்ல, மற்ற காரியங்களை அல்ல, ஒரு வரைபடத்தை எடுத்து மகனுடைய கரங்களிலே கொடுத்து, தேவனுடைய ஆலயத்திற்கென்று நான் இவ்வளவு சொத்துக்களை எல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், ஆனால் இந்த வரைபடத்தில் எப்படி காண்பிக்கப்பட்டிருக்கிறதோ அதன்படி நீ செய்ய கவனமாக இரு என்று சொல்லி அந்த சாலமோனுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார் வயோதிப நாளிலே. இது நிமித்தமாய்தான் சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு சில சறுக்குதல்கள் வந்தாலும் ஆண்டவர் அவரை கடைசி நாட்களிலே கைவிடாதபடி நமக்கு நீதிமொழிகள் என்கிற புஸ்தகத்தை, பிரசங்கி என்கிற புஸ்தகத்தை, சங்கீதத்தில் 2 அதிகாரங்களை மற்றும் உன்னத பாட்டு என்கிற புஸ்தகத்தை அந்த சாலமோன் ஞானியின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டால் மாத்திரம் போதாது, அவர்களுக்கு தேவையான கர்த்தருடைய ஆலோசனைகளை கொடுத்து தேவனை தனிப்பட்ட முறையில் நீ அறிந்து கொள், உத்தம இருதயத்தோடு கூட அவரை தேடு, உன்னுடைய எல்லா வாழ்வின் பகுதிகளிலும் அவரை நீ தேடினால் அவர் உனக்கு தென்படுவார் என்கிற காரியங்களை அவர்களுக்கு கொடுத்து நம்முடைய கரங்களில் இருக்கிற வேத வசனங்களை அவர்களுக்கு பரிசாக கொடுப்போம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வும் இந்த நாட்களிலே பிரகாசிக்க முடியும். இன்னொரு நாள் வரப்போகிறது, இந்த வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச நாட்கள் வரப்போகிறது. அதற்கு முன்பாக நம்முடைய சந்ததியை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இங்க மட்டும் போதும் நேசப்பா, வேறொன்றும் இங்கு வேண்டாம் ஐயா.